தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முறைகேடான சொத்து பத்திரங்களை மாவட்ட பதிவாளரே ரத்து செய்யும் அதிகாரம் ஏற்புடையது அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, போலியான மற்றும் தவறான சொத்து பத்திரங்கள் முறைகேடு தொடர்பாக இதற்கு முன்பு வரைக்கும் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் மூலமாக தான் அந்த நிவாரணம் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் தற்போது சமீபத்தில், அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு இந்த பத்திரப்பதிவு துறையில் புதிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதன்படி இந்த 77A மற்றும் 70A ஆகிய 2 சட்ட பிரிவுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக இது போன்ற போலியான மற்றும் தவறான சொத்து பத்திரம் குறித்து மாவட்ட பதிவாளரிடம் புகார் அளித்தால் அவர் விசாரித்து அந்த குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் இருந்தால் அந்த பத்திரங்கள் செல்லாதென அறிவிக்கலாம் என்று அவருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டது. இந்த ஒரு புதிய சட்டப்பிரிவுக்கு எதிராக தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நித்யா பழனிசாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்குகள் நீதிபதிகள் எம் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அந்த வழக்கை பார்த்தும் முக்கியமான வாதங்களை பார்க்கும்போது இந்த 2 சட்டப்பிரிவுகள் சட்டவிரோதமானது, நீதிமன்றத்துடைய அந்த அதிகாரத்தை பறிக்கும் விதமாக இந்த 2 சட்டப்பிரிவுகள் இருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல ஒரு மாவட்ட பதிவாளர் என்பவர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி போல செயல்பட முடியாது என்றும் ஒட்டுமொத்த அந்த சொத்து பத்திரங்கள் மீதான நண்பகத்தன்மை இதன் மூலமாக ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த 2 சட்டப்பிரிவும் ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு கொண்டு வந்த அந்த 2 சட்டப்பிரிவுகளும் செல்லாது என்று தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.